கேசா பிளாங்கா. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஃபைன். அக்பர் இருக்காரா? இருக்காரு, கூப்பிடுறேன். டைரக்டர் சார், உங்களை பார்க்க ப்ரொடியூசர் வந்திருக்காரு. யாரு, சிவகுமாரா? அவர்தான் போயாச்சே, வந்திருக்கிறது கிருஷ்ணதாஸ். ஓ. ஹேய், இங்க என்ன ஃபேஷன் ஷோவா நடந்துகிட்டு இருக்கு? என்னோட கிச்சனுக்குள்ள தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு நிக்காத. அத கட்டு. ஹலோ சார். உங்க கேஃபிடேரியாவை பத்தி கேள்விப்பட்டிருக்க. கலக்கலான ஆம்பியன்ஸ். தேங்க்யூ. வெளியில உட்காந்து பேசலாமா? ஷியோர். வாங்க. நேரடியா விஷயத்துக்கே வரேன். சிவகுமாருக்கு நீங்க பண்றதா இருந்த ப்ராஜெக்ட நான் பண்ண ரெடியா இருக்கேன். வேற யாருக்கும் கமிட் பண்ணிக்கலையே. சிவகுமார் மனசு மாறுறதுக்கு காரணம் அந்த சப்ஜெக்ட்ல ஒரு சில தெரியும். எனக்கு தேவை அக்பரோட படம் தான். வேற எந்த டீடைல்ஸும் வேண்டாம். அது ஓகே. இருந்தாலும் சப்ஜெக்ட கேளுங்க. அத பத்தின உங்க கமெண்ட்ஸும் சஜஷன்ஸும் வேணும். நிறைய டைம் எடுத்துக்கங்க. நல்லா யோசிச்சு சொன்னா போதும். ஓகே. கதை கேட்கறதுக்கு நான் இன்னொரு நாள் வரேன். இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. Are we doing that film? Sure. Bye. நாம காத்துக்கிட்டு இருந்த மாதிரி சென்சிபிளான ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரு. சார், நீங்க ப்ரொடியூசர் கிருஷ்ணதாசன் சார்கிட்ட சொல்றேன் சார். சுபாஷ், ஷார்ட் ஓகே பண்ணிக்க. நோட் பண்ணு. ஓகே சார். அஜய் அண்ணனையும் மாளவிகாவையும் வச்சு நான் சப்ஜெக்ட் ரெடி பண்ணேன். ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்னை விட உங்களால் இன்னும் நல்லா செய்ய முடியும். சார், உங்க படத்துல கூட அவங்க 2 பேர் ஆக்ட் பண்ணாங்கல்ல? அவங்க நடித்தது என் முதல் படத்தில். அப்போ நான் அசோசியேட் டைரக்டராக இருந்தேன். அஜய் அண்ணன் என்னை கூப்பிட்டு டேட்ஸ் கொடுத்தாரு. ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்து அவங்க பிரிஞ்சிட்டாங்க. பட் என் சப்ஜெக்டுக்கு அவங்க 2 பேருமே தேவைப்பட்டாங்க. மாளவிகா மேடமை மீட் பண்ணலான்னு நானும் ப்ரொடியூசரும் நேராக அவங்க வீட்டுக்கே போனோம். அன்றைக்கி தான் அவங்க கை நரம்பை கட் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க. தற்கொலை முயற்சின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 92ல் என்னோட காலம்ங்கிற ஒரு படத்தில் தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்க. ஸ்கிரீனை இன்னும் ஓபன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் சார், இந்த சீன்ல பண்ணையார், அதாவது நீங்க வீட்ல இருக்கீங்க, உங்களை பார்க்க உங்க சன் வராரு. அஜய் சந்திரன் தானே அந்த கேரக்டர் பண்றாரு? ஆமா, கிருஷ்ணன் கேரக்டர். கிருஷ்ணன் ஜெயில இருக்கிற நேரம் பார்த்து அவனோட காதலி சாரதாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இதனால உங்களுக்குள்ள நடக்கிற ஃபைட் தான் கதையோட பேஸ். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற கிருஷ்ணன் நேரா வீட்டுக்கு வரான். சாரதாவை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான். பட் சாரதா முடியாதுன்னு மறுத்துறா. இதுதான் இப்ப எடுக்க போற சீன். ஓகே. அது அப்படி வையா. வந்துட்டேன். சீக்கிரம் சார், வாங்க. வணக்கம் சார். கிளம்புறேன்னு ஃபோன் பண்ணி 3 மணி நேரத்தில் வந்து சேர்ந்துட்டீங்களே. ஆனாலும் பயங்கர ஃபாஸ்ட் சார். வழியில் கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் முன்னாடி வந்துருக்கேன். வண்டி நல்லா இருக்கு, ஸ்டைலாகவும் இருக்கு. ஸ்டைலாக தான் இருக்கு, ஆனால் கம்பீரமா இல்லை. என்ன மைலேஜ் தருது? என்னது மைலேஜ்? அது எப்படி இருந்தா நமக்கு என்ன? ப்ரொடியூசர் காசு தானே. முதல்ல இந்த ட்ராலி ஷாட்டை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் அப். இந்த செட்டுக்காகவா சிட்டியை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வர சொன்னீங்க? நானும் டைரக்டர் கேட்டேன். இங்கே தான் நேட்டிவிட்டி இருக்குங்கிறாரு. டைரக்டர் கேட்கறத ப்ரொடியூசர் செஞ்சு தானே ஆகணும். வணக்கண்ணே. என்ன டைரக்டர், தொப்பியெல்லாம் புதுசா இருக்கு, ஹால் கெட்டப்பே மாறிடுச்சு. இவனா கேமராமேன்? இதான் முதல் படமா? ஆமா சார். ஃபிலிம் போட்டிருக்கல. வைத்தி சார், நமஸ்காரம். நமஸ்காரம். கொஞ்சம் இப்படி வாங்க. பண்ணையார் கேரக்டர் தானே? நேரம் கம்மியா இருக்க. யாரையா மேக்கப் மேன்? நம்ம ஜீவானந்த் தான். அதான் நான் பார்த்தேன். இருக்கிறத வச்சே ஒப்பத்திக்கிட்டு இருப்பானே. காசை கொடுத்தாலும் புதுசா எந்த மெட்டீரியலும் வாங்கிட்டு வர மாட்டான். கண்ணு கீழே கொஞ்சம் ஷேட் பண்ண சொல்ல பண்ணிக்க. போடுற மேக்கப்பு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். எனக்கு போட வேண்டிய மேக்கப்பு இவருக்கு போடுறாங்க. ஹலோ சார். அனிதா, நம்ம ஹீரோயின். I know. She looks quite different and very pretty. Thank you, sir. By the way, I have seen your movie. Of course,
ஐ டிட் நாட் லைக் இட் பட் யூ டிட் அ குட் ஜாப். எந்த படம் சார்? அதான் வித் பிரபு. ஓ, பாட்டினில் வரும் ராகம். ஆமா, யாருக்கு இந்த படம் பேர்ல ஞாபகம் இருக்கு? மூர்த்தி எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே, கேரக்டராகவே மாறிட்டீங்க. அது சரி, கிளைமேக்ஸ்ல ஆ ஹீரோயின் கேரக்டர் அவங்க அப்பா கேரக்டரை கொண்டுட்டானா அப்புறம் ஹீரோக்கு என்ன வேலை இருக்கும்? அப்படி இல்லைண்ணே, கொல்றது கிருஷ்ணன் தான். ஆனா சாரதா அவங்ககிட்ட இருந்து கத்தியை வாங்கிடுறான். தற்கொலை பண்ணி முடிச்சுக்க வேண்டிய என் வாழ்க்கைய உனக்காக ஜெயில இருந்து கழிச்சிடுறேங்கிறா. எதுக்கும் இன்னொரு தடவை யோசி. ஆ. ஆமா, சாரதா கேரக்டர் யார் பண்றது? அதானே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கீங்க. சார் இந்த சீன்ல இந்த ட்ரெஸ் தானே? மூர்த்திண்ணே, அப்படியே கொஞ்சம் மீசையும் முறுக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுக்க போற சீன்ல சாரதா இல்லையே. இருக்காங்கண்ணே. சார் சிட்டி பக்கத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி காட்டுனேனே, அது என்னாச்சு? என்ன அதுக்குள்ள மூர்த்திண்ணே, எங்கேயோ பட்டிக்காட்டுல அண்ணன்ட்ட 5 ஏக்கர் வாங்கி போட்டீங்களா? விஷயத்த சொல்லிடலாமா? கையில காசு இருந்தா அண்ணன் இப்ப நல்ல மூட்ல இல்ல. எங்க வேணா இப்ப எவ்வளவு சொன்னீங்க property வேணா கதை வாங்கி கந்தலாயிடும். நீ வேணா பாரு, இன்னும் ஒரு 10 வருஷத்துல ரியல் எஸ்டேட் தான் இருக்கிறதுலயே லாபம் தர பிசினஸா இருக்கும். ஆனா பட்டிக்காட்டுல எல்லாம் வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு நிலைமைய வச்சு பேசாத. நம்ம ஊர்ல ஒரு காலத்துல அப்படிதானே இருந்தது. அங்கதான் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றாங்க. இனிமே டெவலப்மெண்ட் அந்த ஏரியால தான். ம். நரேந்திரா, உங்ககிட்ட ஏதோ கேட்டேன்ல, சாரதா கேரக்டர் பண்றது யாரு? அது நிறைய பேர்கிட்ட டேட்ஸ் கேட்டோம். ஆனா எதுவும் செட் ஆகல. அந்த கேரக்டர்ல நடிச்சா இமேஜ் ப்ராப்ளம் வரும்னு ஃபீல் பண்ணாங்க. சரி, யாரை ஃபிக்ஸ் பண்ணீங்க? மாளவிகா மேடம். மூர்த்தி, வண்டி எடுக்க சொல்லு. என்னையா இது? வாங்க. மார்னிங் சாம். எங்க நாம கிளம்பி போலானே. நம்மள யாரும் தடுக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. என்ன படம் பாதியில நின்னுடும். பல பேருக்கு பொழப்பு போயிடும். இந்த படத்தை நம்பி எத்தனை பேர் வீட்டில் உலைய வச்சுட்டு வந்திருக்காங்களோ. அவங்க செஞ்சது தப்பு தான். அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அந்த பொண்ணை இந்த படத்துல போட்டிருக்க கூடாது. ஆனா அவங்க நிலைமை அப்படி. ஹீரோயின் வேஷம் பண்ணவங்க இப்ப இந்த வேஷத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க இன்னைக்கு. ஹலோ மூர்த்தினா. வாமா. வணக்கம் சார். விடுங்கண்ணே. ஏதோ செய். முருகா. 1951 டேக் 1. ஆமாண்டா, மண்ணும் பெண்ணும் மட்டும்தான் எங்க பரம்பரைக்கே ரொம்ப முக்கியம். அது ரெண்டையும் காப்பாத்துறவன் கட்டுக்கோப்பா இருக்கணும். உன்ன மாதிரி தருதலையா இருக்க கூடாது. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? ஒரு தடவை கூட என்ன பார்க்கணும்னு தோணல. கட்டின மனைவி அனாதையா விட்டுட்டு ஆம்பளைங்கிற திமிரில என்ன விட்டுட்டு போனப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வரல. அன்னைக்கு போயிட்டு இப்ப வந்திருக்கீங்க. உங்களுக்காக குழந்தைய எழுந்துட்டு அனாதையா நின்னு யார் ஆதரவு காட்டுவாங்கன்னு கொஞ்சம் போது யோசிச்சு பாத்தீங்களா? நரேந்திரன் அண்ணா, இந்த சீன் அப்புறம் எடுத்துக்கலாம். சரிண்ணே. குட் ஷாட். தேங்க் யூ. சாருக்கு என்னாச்சு? எனக்கும் தெரியல மேடம். நான் இருக்கிறது அவருக்கு கம்ஃபர்டபிளா இல்லையா? அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. மூட் ஆஃப், ஷோ ஆஃப். ஓகே. அவன் என் வாழ்க்கையை விட்டு போனதுக்கப்புறம் பல பெண்கள் என் வாழ்க்கையில் பொழுதுபோக்காக வந்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மீராவை கூட நானும் நேசிச்சதில்லை. அவளும் என்னை விரும்புகிற மாதிரி தெரியல. ஹலோ மாலு, நான் தான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயாக இருந்தால் என்னை பார்க்க வரியா? இல்லை, நான் அங்கே வரேன். ஐ வில் கால் யூ பேக். மாலு, கூப்பிடுறேன். நல்ல ஓஹோ,
இந்த பழக்கத்தை எல்லாம் ஏற கட்டியாச்சுன்னு என்கிட்ட சொன்னீங்க. வேண்டான்னு தான் நிறுத்தினேன். ஆனா அவளை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால முடியல. வீட்ல இருந்து இது வரைக்கும் 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. மாளவிகா இந்த படத்துல இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. உங்களை திரும்ப கூப்பிட சொன்னாங்களே, கூப்பிட்டீங்களா? இல்ல, கூப்பிடல. கூப்பிடவும் மாட்டா. அவன் ஏன் கூப்பிடணும்? அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் கட்டிக்கிட்டேன். அத அவன் மறந்துட்டு எங்கிட்டயே நடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ அவளை ரூம்ல போய் பாரு. கொஞ்சம் என்ன வந்து பார்க்க சொல்லு. மாளவிகாவியா? அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்ன இப்ப எதுக்காக? எனக்கு அவளை பார்த்தே ஆகணும். இல்லைன்னா தலையே வெடிச்சிடும். அவளை வர சொல்லு. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? ஒரு தடவை கூட என்ன பார்க்கணும்னு தோணல. கட்டின மனைவி அனாதையா விட்டுட்டு ஆம்பளைங்கிற தெம்பர்ல என்ன விட்டுட்டு போனப்போ ரூம்ல இல்ல, ப்ரொடியூசர் சாமுவேலோட ரூமுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. நான் வரும்போது அவர் ரூமுக்கு கிளாஸும் சோடாவும் போயிட்டு இருந்தது. சாமுவேலா? ஆ, அந்த ஆளை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பொண்ணுங்க விஷயத்துல அவன். சரி, நீங்க சாப்பிட்டு படுங்கண்ணே, காலையில ஷூட்டிங் இருக்குல்ல. Sorry. I think I'm really high. மாளவிகா, Thank you. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சத்தியமா உன்னை முதல் தடவை பார்த்தப்பவே மனசுல நின்னுட்டேன். விடுங்க சாம்பில். உங்க கைய மேல இருந்து எடுங்க. இதுல ஒன்றும் தப்பு இல்லை. நான் வெளியில போய் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ என்ன நம்பலாம். சம்மதம் மட்டும் சொல்லு. சாம்பில், நான் மனசார விரும்பின ஒருத்தர் அவாய்ட் பண்ணதா நீ கூப்பிட்ட உடனே நான் இங்க வந்தேன். ஆனா நீ என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்ட. 2 பெக் அடிச்ச உடனே மாளவிகா என்ன சொன்னாலும் கேட்பான்னு நீ நினைச்சா அது தப்பு கணக்கு. I just feel sorry for that. Good night. முடிஞ்சதா? ஆரம்பிச்சாதானே சும்மா ஓவரா சீன் போடுறா. அது இந்த போன வாரம் இந்த ஜலஜா வந்தாள, அவ தூங்கிருப்பாளா? ஒரு தூணுக்கு புடவை கட்டியிருந்தா கூட அதையும் விட்டு வைக்க மாட்டியே. போய் போத்திக்கிட்டு தூங்கு. கிடந்த அலையறான். பொறாம தலகாணியை கட்டிக்கிட்டு தான் தூங்கணும். ச்சே. அதுக்கப்புறம் மாளவிகா எந்த படத்துலயும் நடிக்கல. அம்மா அக்கா கேரக்டர்ல கூட காணோம். ஜென்ரலாவே நடிகைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. நடிகர்களுக்கு வயசு பிரச்சனை இருக்கிறது இல்ல. எக்ஸாக்ட்லி. மாளவிகா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. என்னோட கதைக்கு அந்த இன்ஃபர்மேஷனும் வேணும் சார். அதனால அவங்கள பத்தி நானும் விசாரிச்சுட்டு இருக்கேன். கோ ஹெட். உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் மீட் பண்றேன். திரைக்கதையை எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆனா மனசு இடம் கொடுக்கல. திரும்ப திரும்ப ஒரே கேள்விதான் எழுந்தது. மாளவிகா இப்ப எங்க இருக்காங்க? என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னைத்தானே மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கி, உன் பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு சந்திரசேகர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ச்சே, இவனை சமாளிக்க முடியலையே. எப்படியோ நம்ம ஸ்டோரியை மோப்பம் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டா. ஸ்டோரி லீக் ஆயிடுமா? இல்ல, அவ எனக்கு ஃப்ரெண்டு தான். அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டா. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சந்துரு, உன் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். டிஸ்கஷன்ல இருந்தா ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இல்ல தலைவலி தான். நீ ஃப்ரீயா இருந்தா சொல்லு. நாம கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வரணும். எங்க போகணும்? நீ இப்போ ஒரு படம் பண்றல்ல, அது சம்மந்தமா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எனக்கு நாகர்கோயில்ல இருந்து தமிழ் சிறுகதைகள்லாம் எழுதுற மூகா ராமசுவாமி ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் நாகர்கோயில்ல மாளவிகாவை பார்த்தாரா. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா. விஷயம் உண்மையா இருந்தா உனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் ஒரு இன்டர்வியூ கிடைக்கும்.
இவங்க தான் வளர்மதி. இவங்க தான் அவங்கள கவனிச்சுக்கிறாங்க. ஹலோ, நான் டாக்டர் மாதவன். ஹலோ டாக்டர். ப்ளீஸ் கம். ஒரு விசிட்டரை கூட அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ராமசாமியோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால அலோவ் பண்ணுறேன். உங்கள் கூட நான் அங்கே வரமாட்டேன். உங்களுக்கு அவங்கள பார்க்கணுன்னா தனியாக போய் பார்த்துட்டு வாங்க. ம். சந்துரு. யாரு யாரு நீ? யோ, என்னையா பாக்குற? கதவை சாத்திட்டு போயா. சாகர நேரத்துல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்க. வளர்மதி. வேலூரில் ஏதோ ஒரு மிஷனரி ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. கீமோ ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இங்கே அவ்வளவா வசதிகள் எதுவும் இல்லை. அதனால் சிட்டியில் ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது பெட்டர். பிரைமரியா ஸ்டொமக்கில் தானே ப்ராப்ளம்னு சொன்னீங்க? எஸ். இப்போ செகண்டரி லங்ஸ்லையும் இருக்குது. கண்டிஷன் இஸ் வெரி பேட். உங்களால் ஏதாவது செய்ய முடியும்னா ட்ரை தட். நாம் அவங்கள இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டா என்ன? கொஞ்சம் பெட்டர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். சுத்தமான காற்று, ஆகாரம் கூட இருந்து கவனிச்சுக்கலாம். அதனால அவங்களுக்கு வேதனையிலேருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கும். இப்போதைக்கு நம்மளால முடிஞ்சது அதுதான். அதெல்லாம் சரிதான். நாம கூப்பிட்டு அவங்க வருவாங்களா? மாட்டாங்க. பின்ன நாம கூப்பிட வேண்டாம். அப்போ அனுப்பலாம். எபி குருவில்லாவோட பையன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டா, அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய பணம் வேணுமே, என்ன செய்யறது? பணம் மட்டும் இல்லை, மனசும் வேணும். மனசு இருக்கு, பட் பணம்? நான் அப்பா கிட்ட இது சம்பந்தமா ஆல்ரெடி பேசிட்டேன். யார்கிட்டயாவது கடன் வாங்கலாம். அவங்கள கூட்டிட்டு வரதுக்காக நான் புறப்படுறதுக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன கூப்பிட்டாரு. அக்பர், உங்க அம்மாவை கொண்ட இரக்கம் இல்லாத நோய் இதுதான். நோய்க்கு இல்லாத இரக்கம் மனுஷனுக்கு இருக்கணும்னு சொன்னாரு. அதை நான் இன்னும் மறக்கல. ஃபெனாயில் நாத்தமும் மெடிசன் ஸ்மெல்லும் நிறைஞ்சிருந்த இந்த ஹாஸ்பிட்டலில் மரணத்தை மட்டுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். என்னை தேடி அவன் வந்தான். வெளி உலகத்தோட சகவாசமே இல்லாமல் இருந்த எனக்கு அவன் முகத்தில் ஒரு பரிச்சயம் தெரிஞ்சது. அப்போ எபியான் என்னோட பையன் என்னை பற்றியும் என் மனசை பற்றியும் என்னை பெத்த அம்மாவை விட அதிகமாக புரிஞ்சு வச்சிருந்த ஒரே ஆத்மா எபியான் மட்டும்தான்.